ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன் காலை வணக்கம் டால். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான தரமான வேற மாதிரி வெறித்தனமான ப்ரொமோன் வந்திருக்கு. இந்த ப்ரொமோனை பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. காரணம், இந்த டாஸ்க் டெவில் வெர்சஸ் டீமன், சாரி 2 மோடு தான், ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் 2. அந்த டாஸ்க்கை பார்த்தீங்கன்னா அதாவது உருகுலைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் டாஸ்க் ஸ்பாய்லர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை வேலை 2 பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் அந்த டாஸ்க்கை தூக்கி நிறுத்துறதுக்காக தனக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்லை, நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லை, நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லி நிறைய பேர் பண்ணாங்க. ஈவன் பேட்ச் போனதுக்கு அப்புறமும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கண்டினியூ பண்ண விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு சில பேர் நான் எதுக்கு பண்ணோம், அதுவும் நேற்று கொடுத்தாங்க பாருங்க ட்ராமா, இந்த ஜாக்லின் அம்மா போதுமா, இங்கே நடிக்க வர சொல்லமா, வாழ வர சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற விஷயங்களை பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதில் எல்லாருமே போட்டு மொத்துன்னு மொத்துறாங்க. அதில் கோவா கேங்க அவங்கள மொத்த மாடன்னு தெரியும். அந்த கோவா கேங்கில் இருக்கிற ஜெஃப்ரிலாம் ராணுவ தாக்குற மாதிரி விஷயங்களாக வருது. பட் ராணுவ தான் வெறித்தனம் பண்ணார். ஏன்னா காலையில் ஏஞ்சலாக இருக்கும்போது அவரோட அந்த ஹார்ட்டு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போட்டு பொழந்தார். எல்லாருக்கும் டார்ச்சர் கொடுத்தாரு. அவர் அதாவது டெவில் ஏஞ்சலாக மாறிட்டார். எல்லாம் டார்ச்சர் ஆகிறாங்க, கண்டென்ட் குத்துக்கினே இருக்காப்புல. இவங்க என்ன பண்ணாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒன்றும் கிடையாது. அதனால் வச்சு செதுக்கி விட்றாங்க. அதுக்கப்புறமா கடைசியாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அதுலேயும் முத்துக்குமார் என்ன சொல்கிறாருன்னா, டாஸ்க்குக்காக இவங்க உழைச்சாங்களான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாரு. சாச்சரா ஏஞ்சலாவும் நான் பார்த்தேன் ஒன்றுத்திங்கான, டெவிலாவும் பார்த்தேன் ஒன்றுத்திங்கான, ராணா வச்சு செய்கிறாப்புல. உடனே ராணா ஏதாவது சொல்லிட்டா தான் சௌந்தர்யாவுக்கு அப்படியே புஷ்குன்னு வரும். சௌந்தர்யாவுக்கு ஒரு ஈஸியான ஒரு டார்கெட் பார்த்தீங்கன்னா ராணவ் அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் ராணுவ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டுருக்காரு. அதை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூளை இல்லை, இதை தான் எப்போ பார்த்தாலும் உனக்கு மூளையில் சுய புத்தி இல்லை அப்படின்னு அவர் கலாச்சிட்டார். இங்கே பாரு, நீ மூளையில் வேலை செய்யாமல் டாஸ்க் பண்ணாமல் உட்காந்த மட்டும் போதாது, மூளையோடு திங்க் பண்ணும் அப்படின்னு வச்சு செஞ்சுட்டார். அதுக்கப்புறம் பிக் பாஸ் 2 பேருக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு தரமான பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. இவர் பனிஷ்மெண்ட் கொடுக்குற விஷயங்களை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். அவருக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இவங்க நல்லா விளையாடுறாங்க, இவங்களை போய் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துட்டாங்களே, அப்போ இவங்களுக்கு வேறு மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், இவங்களால தான் இந்த கேமே ஸ்பாயில் பண்ணாங்க, இவங்களால தான் இந்த கேமே போச்சு அப்படின்னா இவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கணுன்றதை கரெக்டாக கொடுக்குறாரு. இதை நீங்கள் நோட் பண்ணிங்களான்றதை சொல்லுங்கள். ஏன்னா முத்துக்குமாரனுக்கு ஒரு வாட்டி ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வரும்போது என்ன பண்ணார், நீங்கள் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவங்க சொல்லிட்டாங்க, அதனால் யார் சொன்னாங்களோ அவங்க கூட இருந்து அவங்க என்ன பண்ணாங்க, எதனால் அவங்க பெஸ்ட்டாக வந்தாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. எப்படி? ஸோ அதுக்கு முன்னாடி இன்விசிபிளாக மாறுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சோத்தில் உப்பு, அதாவது உப்பு போட்டால் தான் சொர்ணம் வரதாவது பார்க்கலாம். நீங்கள் என்ன சொன்னாங்கன்னா நேற்று, எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தானே முக்கியம், இந்த பேட்சாக முக்கியம் கிடையாது அப்படின்னு ஜாக்லின் ஐயோ நேற்று அது மட்டுமா பண்ணாங்க. ஐயோ எப்பா, சோறு போடுறது சம்பளம் கொடுக்குறது எல்லாமே அவங்க கொடுக்குற வேலையை இவங்க செய்ய மாட்டாங்களாம். இங்கே அதுவும் இதெல்லாம் ஏற்பட்டதே இவங்க உருவாக்கின இந்த பிக் பாஸில் தான். ஆனால் அந்த பிக் பாஸ்க்கு உண்மையாக இருக்க மாட்டாங்களா, எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தானே முக்கியம், எனக்கு எது முக்கியம் இல்லை அப்படின்னு வீரவாசனை வேறு இதில் அவர் சாப்பாடு அமுச்சு விட்டுருக்காரு. சாம்பார் சாதம் மாதிரி எடுத்து சாப்பிட்றாங்களா, உப்பே இல்லையா. ஸோ உப்பு இல்லாத இதை கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஒன்று அதிகமான சொரணம் இருக்கணும், இல்லை சொரணே இருக்காது. உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கொடுத்து போட்டோம், உங்களுக்கு அது வரைக்கும் சொரணே வரல. அதனால் இப்போ நாங்கள் உப்பு இல்லாமல் கொடுக்குறோம், ஏன்னா சொரணம் இல்லாதவங்களுக்கு அதான் பண்ணணும்னு சொல்லிட்டு வச்சு செய்கிறாரு. 2 பேரும் அப்படியே சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஆதரவாக யார் இருக்கார், நேற்று குத்துது சார் அப்படி சொன்னாங்களே, அந்த மங்களம் சார் ரஞ்சித் தான் பக்கத்தில் உட்காந்துட்டுருக்காரு. கொஞ்சமாக புத்தி வேணும், இவர் மேலே பழிய போட்டாங்களே அதுக்கு. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இங்கே ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக நம்ம பிக் பாஸ் இப்படி ஒரு அதிரடி நடவடிக்கையாக, அதாவது வெயிட் பண்ணிட்டே இருந்தார் யார் எதாவது சொல்ல போகிறாங்க அப்படின்னு. ஸோ கொடுத்தவொன்னே தூக்கி உள்ளே போட்டார். அதேமாதிரி நேற்றும் பார்த்தீங்கன்னா கோவா கேங்கில் இருந்த ரயான் ஜெயிலுக்கு போகும்போது சூப்பராக ஒரு விஷயம் பண்ணார். யாரெல்லாம் பார்த்தீங்கன்றதை சொல்லுங்கள். ரயானுக்கு அதாவது செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் தேடி வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா ரயான் அப்படின்னு ஒன்று லூப் அப்படின்னாரு. வேற மாதிரி இருந்துச்சு. அவங்க மாறி மாறி கலாச்சிட்டே இருந்தாங்க. ஸோ நீ போய் கோவா கேங்கில் போனாலும் உன்னோட கேமே போச்சுன்னு பிக் பாஸ்க்கே தெரியுது, அதை சொன்னார். அது முடிஞ்ச உடனே என்ன பண்ணார், சூப்பரான ஒரு சம்பவம், சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக பாண்டிங்கன்னு சொல்லிட்டு வாழ்த்துவர் கொடுத்தாரு. ஸோ இதுக்கு மேலே செவில் அறையில மாட்டார். இது மாதிரி புரிஞ்சுக்கப்பா, நான் சொல்கிறத கேட்டுக்க, நான் தான் சொல்கிறேன்ல, நான் கண்ணுக்கெல்லாம் தெரிய மாட்டேன், மறைமுகம் அதாவது சண்டையும் போட மாட்டேன், மறைமுகமாக ஒரு சில விஷயங்கள் சொல்லுவேன், அதை வச்சு நீ இம்ப்ரூவ் பண்ணிட்டேன்னா நீ உள்ளே இருப்ப, இல்லைனா வெளியே போய்டுவேன், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன விஷயங்கள் தோணுது, அது மட்டும் இல்லாமல் இந்த கோவா கேங் பற்றி என்ன நினைக்கிறீங்க, பிக் பாஸ் எடுத்த அதிரடி நடவடிக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய் நண்பர்களே.